முத்து வயல்ல விவசாயத்தை முடிச்சிட்டு களைப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்கு பின்னாடி அழகான சின்ன நீரோடையும் பக்கத்திலேயே 2 பெரிய மாமரம் நிறைய கனிகளை கொடுக்கறதும் இருக்கு. அத பார்த்து ரசிக்க முத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த மரத்துல வாழ்ற நிறைய காக்கா கூட்டமா கூச்சல் போடுறது முத்துக்கு பிடிக்காது. இருந்தாலும் முத்து அந்த காக்கா மேலையும் அங்க வர மற்ற பறவைகள் மேலையும் இறக்கப்பட்டு தான் வீட்டுல மிச்சம் இருக்கிற சாப்பாடு தானியங்கள் எல்லாத்தையும் அந்த பறவைகளுக்கு உணவா கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் விவசாய நிலத்துல நெற்பயிர் எல்லாத்தையும் ஒரு பெரிய வெட்டுக்கிளி கூட்டமே சாப்பிட ஆரம்பிச்சது. அதை பார்த்த முத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவரும் விரட்ட ஆரம்பிச்சாரு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவரால் முடியல. அவர் ஓரமா அந்த மரத்தடியில போய் உட்கார்ந்து தான் கஷ்டத்தை சொல்லி வருத்தப்பட்டாரு. எல்லாத்தையும் தூரமா இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு காக்கா தன்னோட மொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு அங்க நெல் மேல இருந்த மொத்த வெட்டுக்கிளியையும் ஒன்னொன்னா சாப்பிட ஆரம்பிச்சது. மொத்த வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏதோ ஒரு நேரம் வேண்டா வெறுப்பா சாப்பாடு வச்சோம், ஆனா இந்த காக்கா எந்த அளவுக்கு நமக்கு உதவி பண்ணிருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. அன்னையில இருந்து முத்தும் அந்த காக்கா கூட்டமும் நண்பர்களா வாழ ஆரம்பிச்சாங்க. குட்டீஸ், இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? எதிர்பாராம செய்யற தர்மத்துக்கு நிச்சயம் பலன் உண்டு. அதாவது நம்ம கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவைப்படாமலோ இல்ல நம்ம கிட்ட அதிகமாவோ இருக்கு அப்படின்றப்ப இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோடோட பார்க்கலாம்.